ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ப்ரூச் ஒர்க்கில். இது மெயினாக கிட்ஸ் ட்ரெஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர் சேர்ந்து வரும். ஸோ இதை வந்து க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சாட்டின் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்ச் ரிப்பனில் 2 கலர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 10 சென்டிமீட்டர் ரெண்டு கலர்லேயுமே 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லேயர்ஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ரிப்பனையுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எந்த ரிப்பன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மேலே வரணுமோ அந்த ரிப்பனை அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு அதோட நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பக்கத்தை இப்படி வெளியே வச்சுட்டு அந்த உள் பக்கத்தை இப்படி வச்சுடுங்க. தென் இந்த கிளாத்லேயுமே அதாவது நல்ல பக்கம் வந்து அடியில் போயிடணும். நல்ல பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நல்ல பக்கம். பட் நம்ம இப்போ பண்ணுறது அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம். எது வந்து உங்களுக்கு ரஃப்பாக இருக்கோ அந்த பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க. அந்த ரஃப்பாக இருக்க பக்கத்தை தான் இப்போ நம்ம மடித்து ஒர்க் பண்ண போகிறோம். 2 கிளாத்தோட ரஃப் பக்கத்தை ஒரே மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட சைட்லையும் இங்கே கீழே இதோட சைட்லையும் ஃபயர் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஃபயர் பண்ணி 2த்தையும் அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஃபயர் பண்ணி 2யும் அழுத்தி விட்டுக்கோங்க, கேப் தெரியாத போல். பாருங்கள், ஃபுல்லாகவே ஒட்டிடுச்சு. அதே போல் இப்போ இந்த சைடு 2யும் சேர்த்து வச்சுட்டு ஃபயர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதோட 2 எட்ஜஸையுமே நான் ஃபயர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, இப்படி ஃபுல்லாக இருக்கிறத இப்போ 2ஆக மடக்கிக்கோங்க. 2ஆக மடக்கிட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த டாப்பை நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அழுத்தி விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா பாருங்கள், இந்த ரிப்பனை இப்படி, அதாவது இந்த பாட்டமும் இந்த கீழே இருக்க பாட்டமும் டச் ஆகணும், அந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட போகிறோம். எதுவுமே பண்ணல, எக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரிப்பன் வந்து ஃபுல் ரிப்பன் இதுதான். ஃபுல் ரிப்பன் இப்படி இருக்கும் போது எக்ஸ் மாதிரி கொண்டு வரோம். எக்ஸ் மாதிரி கொண்டு வரப்போ இந்த 2ஓட பாட்டமும் இங்கே இப்படி டச் ஆகும். பாருங்கள், இப்படி டச் ஆகிறப்ப இது கோன் மாதிரி இந்த இடத்துல மேலே ஷார்ப்பாக கிடைக்கும். இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டால் தான் அந்த கோன் ஷேப்பில் வரும்போது நல்லா ஷார்ப்னஸ் கிடைக்கும். அழுத்தி விட்டதுக்கப்புறம் இதை விரிச்சுக்கோங்க. இதை விரிச்சிட்டு இப்போ எப்படி மடக்கணும் அப்படின்னா, இந்த பாட்டம் லேயரும் இந்த பாட்டம் லேயரும் எக்ஸ் மாதிரி பண்ணுறப்ப டச் ஆகணும். இப்படி இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த 2 பாட்டம் லேயரும் இங்கே டச் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த 2 பாட்டம் லேயரும் டச் ஆனால் தான் இங்கே ஷேப் வந்து உங்களுக்கு கோன் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ கோன் ஷேப் வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த கோனை இப்படி மடித்து விட்டுருங்க. இந்த 3மே, இந்த 2 எட்ஜு, அந்த கோனு, இது 3மே வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 ரிப்பனையும் ஃபயர் பண்ணிவிட்டு 2யும் ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதை அழுத்தி விட்டதுக்கப்புறம் எக்ஸ் மாதிரி இப்படி எக்ஸ் மாதிரி போட போகிறோம். இப்படி எக்ஸ் மாதிரி இந்த 2 பாட்டமும் எக்ஸ் மாதிரி இப்படி இந்த 2 பாட்டமும் டச் ஆகணும். இந்த 2 பாட்டமும் டச் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோன் ஷேப் வந்துடும். கோன் ஷேப்பை நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த பாட்டம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு இந்த கோனை மடித்து விட்டுடுறோம். பாருங்கள், இப்போது உங்களுக்கு 2 பாட்டம் ப்ளஸ் வந்து அந்த எட்ஜு ஷார்ப் எட்ஜஸ் வரும். ஒரு பாட்டம், 2 பாட்டம் ப்ளஸ் அந்த ஷார்ப், இதை 3ஐயும் வச்சு ஃபயர் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், ஏன்னா வந்து நிறையா இருக்குது கிளாத்து. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல் நம்ம ஒரு 6 லேயர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 6 10மான்றது பார்க்கலாம், 10லன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மட்டும் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை க்ளூ போட்டு ஒட்டலான்றது பார்க்கலாம்.
நான் ஒரு 6 லேயர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஊசியால் ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. க்ளூ போட்டு தான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட வந்து இந்த B7000 போட்டு தான் நான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட அந்த க்ளூ கன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். ஆட்டோமேட்டிக் பாட்டம்லேயும் ஹோல் இருக்கும், 2 சைட்லேயுமே ஹோல் இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஹோலில் இன்னொரோட லேயர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். நல்லா டைட்டாக பண்ணணும். இந்த லேயருக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு இதுக்குள்ளே க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ எடுத்துகிட்டு இதோட உள்ள கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் நல்லா க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு அடுத்த லேயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். அதாவது கேப் இருக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு போட்ட இதுக்கும் செகண்ட் இதுக்கும் கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். என்னென்னா இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து டைம் கொடுங்க. உடனே நெக்ஸ்ட்டு போடாதீங்க. ஸோ இது பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அடுத்தடுத்த லேயர்ஸ் போட்டுக்கலாம். இப்போது அது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து க்ளூ போட்டுட்டு அடுத்த லேயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். பாருங்க, நல்லா வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். கேப் தெரியாமல் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு லேயர்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லேயருக்கும் டைம் கொடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதாவது அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கேப் கொடுத்து போடுங்க. இதே போல் நான் ரிமைனிங் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 5 லேயர்ஸும் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டு ஒன்று பண்ணும்போது மட்டும் இதோட 2 சைட்லேயுமே உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி க்ளூ போட்டுக்கோங்க. அதாவது இந்த சைடு இந்த 2 சைட்லேயுமே இது போட்டு க்ளூ இன்சர்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடுமே க்ளூ போட்டுக்கணும். இந்த லேயர்லேயும் உள்ள க்ளூ போட்டுக்கோங்க. நல்லாவே போட்டுக்கோங்க, அது ஒன்றும் இஷ்யூ ஆகாது. ஸோ இந்த இடத்துலையுமே போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடு இருக்கிறதுலையும். ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா தள்ளி விட்டுட்டு இன்னொரு லேயரை இப்படி 2 சைடுமே நல்லா தள்ளி விட்டுருங்க. 2 சைடுமே தள்ளி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடெலாம் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி வந்து நல்லா பல்ஜாக இப்படி எடுத்து விடுங்க. எல்லா சைடுமே இப்படி நல்லா கீழ் போர்ஷன் அமுக்கி விட்டு மேலே இருக்கிறதுல இப்படி பல்ஜு மாதிரி இப்படி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தூக்கி விடுங்க. எல்லா பெட்டல்ஸ்லேயுமே பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அழகாக வந்து தூக்கி விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் இது கிளாத்தில் வச்சுட்டு ஃப்ளவரை கிளாத்தில் செட் பண்ணுறப்ப கீழேயும் க்ளூ போட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அங்கங்கே மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச் வந்து சென்டராக எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் க்ளூ மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து போடும்போது க்ளூவும் போட்டுட்டு இந்த சென்டர் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லேயருக்கும் கீழேருந்து எடுத்து சென்டரில் ஒவ்வொரு லேயருக்கும் இந்த பாட்டமில் மட்டும் லைட்டாக கொடுங்க போதும். க்ளூ வந்து சும்மா இப்படி போட்டுக்கிறேன். இப்படி போட்டாலே உங்களுக்கு க்ளூ போட்டாலே செட் ஆகிடும். க்ளூ போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டம், அதாவது சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து இந்த லேயரோட பாட்டமில் அந்த மாதிரி எல்லா சைடும் சுற்றி நீங்கள் பாட்டமில் போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சென்டரில் கவர் பண்ணுறதுக்காக மட்டும் நான் ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன்.
ஒரு ஃப்ளவர் கொடுத்து அதில் ஒரு பிங்க் கலர் பால்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணாலே ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக தான் இருக்கும். மெயினாக கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு டாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே சென்டர் பார்ட்டில் மட்டும் இதை வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.